தமிழ். தமிழ். தமிழ் நம்ம தாய்மொழியான தமிழில், அந்த தேன் சுவையான தமிழில் நம்ம நொவீனா, நவநாள், நம்முடைய இடைவிடா சகாய அன்னைக்கு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய நொவீனா திருத்தலத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சுங்க. 10 பேர் 20 பேர் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் 50, 100, 200ன்னு ஆயிரக்கணக்கான சிங்கப்பூரர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் வந்து நம்ம இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரைக்காக வேண்டிக் கொண்டாங்க. நம்ம நொவீனா சர்ச்சுக்கு வரும்போது நம்மளுடைய கவலையும் நம்ம கஷ்டங்களையும் கொண்டு வரோம். அது ஏன் நம்ம கொண்டு வரோன்னா, மாதா வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து சரிசாய்ப்பாங்க என்ற நம்பிக்கையோடு நம்ம வரோம். மாதா வந்து நம்ம கேத்தலிக்காக இருந்தாலும் சரி, இல்லை கேத்தலிக் இருந்தாலும் சரி, நம்ம பிரச்சனையை கொண்டு வரும்போது அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணுது. யூத்ஸும் நொவீனா டிவோஷன் வரணுன்றது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. நமது நொவீனா ஆலயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆலயமாக இருக்குது. ஒரு பங்காக இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு திருத்தலமாக இருக்குது. புனித அல்ஃபோன்சஸ் லிகோரியின் பணியை பின்தொடர்ந்து எல்லாருக்கும் நமது மரியன்னையின் புகழை பற்றி எல்லாருக்கும் கொண்டு போகிறாங்க. 75 இயர்ஸ் தான் இந்த சர்ச் இருக்குதுன்னா அப்போது மக்களுக்கு இது எவ்வளோ ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியும்ல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் வந்து சகாய அன்னையை பார்க்குறதுக்காக இந்த ஆலயத்துக்கு வராங்க. இதே மாதிரி நானும் வந்து நம்மளை போல நிறைய இளைஞர்கள் வந்து அன்னை மரியாவோட ஒன்றிணைந்து ஆண்டவருடன் சேர்ந்து பயணிக்க வந்து ஒரு நல்ல வாய்ப்பான இடத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நொவீனா பங்கேற்கணும்னு நான் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் மாதா நம்மளுக்கு எவ்வளோ உதவியாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்கன்ட்டு இது 75 வருடங்கள் முடிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ஒரு பாக்கியமாக அமைது. நொவீனா ஆனிவர்சரி நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் நமக்கு இந்த வாட்டி தமிழில் செலிப்ரேட் பண்ணுறதுனால கொடுக்குது. பொதுவாக எனக்கு தமிழில் ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நவநாளுக்கும் திருப்பலிக்கும் கண்டிப்பாக வாங்க. நான் தஞ்சாவூர்லேருந்து வந்து 18 வருஷமாக சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். சர்ச்சுக்கு அனுதினமும் வர்றதுனால தமிழில் நடக்குமா என்ற ஒரு கனவோடு இருந்தேன். அது நிறைவேற போகுது. ரொம்ப மன மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. Tamil is one of the official languages of Singapore. I have many Tamil speaking friends. It is very good to have Tamil services at Novena Church. எனக்கு தமிழில் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். தமிழில் ஜெபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனம் கடந்து, ஏன் மதங்களையும் கூட கடந்து மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம்தான் நொவீனா ஆலயம். இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க நொவீனா ஆலயத்தில் தமிழில் இடைவிடா சகாய அன்னைக்கு நவநாளும் திருப்பலியும் தொடங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த புதிய முயற்சியை நான் வரவேற்கிறேன். இடைவிடா சகாய அன்னையினுடைய புகழை பறைசாற்ற தமிழ் சமூகமாய் அன்பு சொந்தங்களே நாம் ஒன்று கூடுவோம், இறைவனை ஆராதிப்போம், சகாய அன்னையினுடைய ஆசிரையும் பரிந்து பேசுதலையும் பெற்றவர்களாய் இம்மண்ணில் வளமோடு வாழ்வோம். நொவீனா சர்ச்சில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சகாய மாதா நவநாள் நமக்கு கிடைச்சதும், அதை தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றதும் நம்ம எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியான ஒரு தருணம். இது நமக்கான நவநாள், இது நம்முடைய குடும்பத்திற்கான நவநாள், நம்முடைய பிள்ளைகளுக்கான நவநாள். இடைவிடா சகாய தாயினுடைய அந்த நவநாளுக்கு தொடர்ந்து வாருங்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு இடைவிடா சகாய அன்னையினுடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களையும் அவருடைய பரிந்துரைகளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் எடுத்து சொல்லுவோம். மாதா கேட்கும் பொழுது, நம்முடைய சகாய மாதா கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்காம இருந்துருவாரா என்ன?